பாகம் 1. நம்பிக்கையின் ஆழத்தில் மறைந்திருக்கும் யதார்த்தம். யாரையும் முழுமையாக நம்பிவிடாதே. இந்த ஒற்றை வரியில் ஒரு மனிதனின் முழு வாழ்க்கை அனுபவமும் அடங்கியிருக்கிறது. சந்தோஷமும் துயரமும், நம்பிக்கையும் ஏமாற்றமும், அன்பும் வஞ்சகமும் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் இயல்பாக கலந்துள்ளன. உறவுகள் நம் வாழ்க்கையை அழகுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் சில சமயங்களில் அதையே தலைகீழாக மாற்றிவிடும் ஆற்றல் கொண்டவை. ஒரு மனிதன் எவ்வளவு வலிமையானவனாக இருந்தாலும் அவனது உள்ளத்தை உடைக்கும் சக்தி வெளி உலகத்திலிருந்து வருவதில்லை. மாறாக அவன் மிகவும் நம்பிய மனிதர்களிடமிருந்தே அந்த வேதனை வருகிறது. நாம் நேர்மையாக இருக்கிறோம் என்பதற்காக அனைவரும் நம்மை புரிந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்ப்பது நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம். உண்மை பேசுவது ஒரு பக்கம் என்றால் அந்த உண்மையை கேட்டு ஏற்றுக்கொள்ளும் மனத்திடம் வேறு பக்கம். அந்த தைரியம் அனைவருக்கும் இருப்பதில்லை. பெரும்பாலான சமயங்களில் நாம் உண்மையாக இருப்பதையே மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்கின்றனர். நாம் அமைதியாக இருக்கும்போது உணர்ச்சியை இல்லாதவர் என்றும், பேசும்போது அகங்காரம் கொண்டவர் என்றும், தூரத்தில் நிற்கும்போது அக்கறையற்றவர் என்றும், அருகில் வரும்போது அளவு கடந்த உரிமை எடுப்பவர் என்றும் விமர்சிக்கப்படுகிறோம். நாம் என்ன செய்தாலும் ஏதாவது ஒரு குறையை சொல்ல உலகம் எப்போதும் தயாராகவே இருக்கிறது. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் நம் மீதான விமர்சனங்களை மனதில் எடுத்துக்கொள்ளாமல் நம்முடைய பாதையில் நாம் முன்னேற முடியும். ரீஹுக். ஆனால் இந்த விமர்சனங்களுக்கு மத்தியிலும் நாம் நம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பதில்தான் உண்மையான உறவின் ரகசியம் இருக்கிறது. அன்பு எப்போது புனிதமாகிறது, எப்போது சுமையாக மாறுகிறது என்று நாம் அடுத்த பகுதியில் விரிவாக பார்க்கப் போகிறோம். பாகம் 2. அன்பின் இருமுகங்கள், புனிதமும் சுமையும். அன்பு என்பது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கப்படும்போது அது புனிதமானதாக மாறுகிறது. அதில் கணக்குகள் இருக்காது, ஒப்பீடுகள் இருக்காது, பரிமாற்ற எதிர்பார்ப்பும் இருக்காது. நீ எனக்கு என்ன கொடுத்தாய் என்ற கேள்வி எழாத இடத்தில்தான் அன்பு தூய்மையாக இருக்கும். அந்த தூய்மையான அன்புதான் உறவுகளை வலிமையாக்குகிறது, ஆழமாக்குகிறது. ஆனால் அதே அன்பு எதிர்பார்ப்புகளோடு கொடுக்கப்படும் போது, நான் உனக்காக இவ்வளவு தியாகம் செய்தேன் என்ற கணக்குகள் தொடங்கிவிடுகின்றன. இந்த கணக்குகள் மெதுவாக அன்பை ஒரு சுமையாக மாற்றிவிடுகின்றன. அந்த சுமை அன்பை கொடுத்தவரை மட்டுமல்ல, அன்பை பெற்றவரையும் நசுக்கி விடுகிறது. அன்பு சுமையாக மாறிய நாளிலிருந்து உறவுகள் இனிமையாக இருப்பதில்லை. அவை ஒரு கடமையாக, கட்டாயமாக, சிறைச்சாலையாக மாறிவிடுகின்றன. இந்த இடத்தில்தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய அன்பு மற்றவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறதா அல்லது கட்டுப்பாடுகளை விதிக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். அன்பு என்ற பேரில் யாரையும் நம்முடைய எண்ணங்களுக்கு கட்டுப்படுத்த முயற்சிக்கக்கூடாது. நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று நிபந்தனைகளை விதிக்க ஆரம்பித்தால் அந்த அன்பே நம் எதிரியாக மாறிவிடும். அன்பின் பேரில் வலியை மட்டுமே கொடுக்கும் உறவுகள் உண்மையான உறவுகள் அல்ல. ரீஹுக். இப்படி அன்பு சுமையாக மாறும்போது நாம் நம்முடைய மன அமைதியை காப்பாற்றிக் கொள்வது எப்படி? சில உறவுகளை விட்டுவிட முடியாத சூழ்நிலைகளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்விகளுக்கான பதில்களை அடுத்த பகுதியில் காண்போம். பாகம் 3. உறவுகளில் அளவின் முக்கியத்துவம். யாரையும் அளவுக்கு மீறி நம்பிவிடாதீர்கள். நம்பிக்கை என்பது நல்லதுதான், ஆனால் அது